மேச ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி 12வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. கோச்சாரத்தில் விரயச்சனி வரும்போது பார்த்தீங்கன்னா, கால் பாதம், மூட்டு, முட்டி எலும்புகள், நரம்பு சார்ந்த பிரச்சனை. இப்போ மேசராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாத காலமாகவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்காக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி. 7 நாட்டு சனி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வருது அப்படின்னால, குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ யாருக்கோ இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரஷர், பிபி, சர்க்கரை, இந்த மாதிரியான தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய கடுமையான வியாதிகள் குடும்பத்தில் வந்துடும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி, சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும். வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது, அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு, மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம், முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம், மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் நின்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் நின்றால் குடும்பத்தை பற்றி, பணம், பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் நின்றால் வீடு, நிலம், சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் நின்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம், கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, போரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு, 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய வீடு, நிலம், சொத்துக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேல், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் ஆண் குழந்தை
கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் நீதி நெறி தவறாமல் பொய் பித்தலாட்டம் கெட்ட எண்ணங்கள் காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம் கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம் சுவாதி அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. மேச ராசியில் சனி பகவான் நேசமும் துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறார். மேச ராசிக்கு சனி பகவான் பாதகாதிபதியாக வருகிறார். மேச ராசி என்பதற்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த 139 நாட்கள் பார்த்தீங்கன்னா நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மராசி வரை 3 ராசிகளை வக்கரகதியில் பின்னோக்கி கடக்கப் போகிறார். மேச ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி வக்கரகதியில் செல்லும் போது செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கூடுதலான உழைப்பு இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சரியான கால நேரத்தில் பயிர் பண்ண முடியாது. விவசாயிகள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி முட்டுவலி செலவு கூட இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தொழில் சார்ந்து வருமான இழப்பு விரயங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 12வது வீட்டிலே 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது குறிப்பாக மேசராசி என்பதற்கு இரவு உறக்கம் இந்த காலகட்டத்தில் ஓரளவு இரவு படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். முழங்கால் வலி, மூட்டு எலும்புகள் வலி, பாத வலி, உடம்புல நரம்பு சார்ந்த வலி வேதனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் மேசராசி என்பதற்கு குறையும். மேசராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது பூரிய சொத்துக்களை பார்த்தீங்கன்னா 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாகம் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 139 நாட்கள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்தையும் வக்கர சனி பகவான் இயக்குவார். பூரிய சொத்துக்களை பாகபிரிவினை செய்து வைக்கலாம். அதே மாதிரி வீட்டு மனையோ விவசாய நிலமோ பழைய வண்டி வாகனங்களோ விற்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு இந்த காலகட்டம் புதிதாக வேற இடத்துல போய் ஒரு நிலம் சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் மேசராசி என்பவர்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் நின்று 2வது வீட்டை குடும்பஸ்தானத்தை பாரு செய்கிறார். இப்போ எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உங்கள் பேச்சு செயல்படும். 2வது வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் பாரி செய்யும்போது பணம், பொருளாதார நிலை, குடும்ப சூழ்நிலை ஓரளவு கணிசமாக ஒரு சந்தோஷமான நிலை மேசராசி என்பதற்கு உண்டாகும். மேசராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் நின்று வக்கரகதியில் குடும்பஸ்தானத்தை பாரி செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக குடும்ப நபர்களிடம் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் சரி தன்மையாக பேசுவீங்க.
பணம் சார்ந்த கணக்கு வழக்குகளில் கரெக்டாக இருப்பீங்க. மேச ராசிக்கு 6வது வீட்டை 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்து பார்வை செய்கிறார். 6வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது குறிப்பாக உங்களுக்கும் சரி, குடும்ப நபர்களுக்கும் சரி, உடல் ஆரோக்கியம் என்பது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவ செலவுகள் என்பது கூடுதலாக வந்துட்டு இருந்துச்சு. எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும், மருத்துவ செலவுகள் குறையும். வக்கர சனி பகவான் 6வது வீட்டை பார்வை செய்யும்போது உடல் உழைப்பு இந்த காலகட்டத்தில் குறையும். அதே மாதிரி வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி இடம் மாற்றங்களும் அமையும். சனி பகவான் வக்கரகதியில் நின்று 6வது வீட்டை பார்வை செய்யும்போது உறவினர்களிடம், மாமா மச்சான், சொந்தக்காரர்களிடம், வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் ஓரளவு கணிசமாக மேசராசி என்பதற்கு சந்தோஷம் நிலவும். மேசராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் நின்று 6வது வீட்டை பார்வை செய்யும்போது சிலர் கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் இருந்துச்சுன்னா கடனை கொடுத்தடைப்பதற்கான குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்கு 9வது வீட்டை சனி பகவான் 12வது வீட்டில் வக்கரகதியில் நின்று பார்வை செய்கிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேச ராசி என்பதற்கு தந்தை மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு கூட கடந்த காலங்களில் வந்திருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் நின்று 9வது வீட்டை பார்வை செய்யும்போது இப்போ இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது குலதெய்வம் கோயிலுக்கோ, உங்கள் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ நீங்கள் பாத யாத்திரை, கிரிவலம் நீங்கள் சென்று வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 9வது வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது மேசராசி என்பர்கள் உங்கள் அப்பாவிடம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தன்மையாக, பணிவாக உங்கள் அப்பா பேச்சை கேட்டு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். பார்த்திங்கன்னா கோவில் கட்டுமானம், கோவில் பூஜைக்கு, கோவிலுக்கு நீங்கள் நன்கொடை பணம் வழங்குவீங்க. அப்படி இல்லைன்னா அன்னதானம், பூஜை, பரிகாரம் இதை சார்ந்து உங்களுடைய செலவுகள் அடுத்த 139 நாட்கள் இருக்கும். மேச ராசி என்பவர்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது இந்த விரையச்சனியினுடைய பாதிப்புகள் குறையும். தேவையில்லாமல் உங்களுடைய பணங்காசு இந்த காலகட்டத்தில் விரயம் ஆகாது. 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது மேசராசி என்பவர்கள் உங்களுடைய பயணம், போக்குவரத்துகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு சென்று வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேசராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே அருதாஷ்டம குருவாக குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய அளவு ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். சரியான கால நேரத்தில் பயிர் பண்ண முடியாது. ஆடு, மாடு, கோழி, இந்த வளர்ப்பு பிராணிகள் அதை சார்ந்து உங்களுக்கு செலவுகள் உண்டாகும். மேசராசிக்கு 4வது வீட்டிலே குருபகான் செல்லும்போது உறவினர்களிடம் பகை விரோதம், மாம மச்சன்களிடம் பகை விரோதங்களை ஏற்படுத்தும். 4வது வீட்டிலே குரு செல்வது மேசராசிக்கு சாதகமற்ற அமைப்பு. உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கும் போது வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் வார்த்தை விட்டிங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சட்ட சிக்கலில் போய் உங்களை மாட்டி விட்டுரும். வீடு வாடகைக்கு விடக்கூடியவர்கள், விவசாய நிலம் குத்தகைக்கு விடக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லவர்களாக பார்த்து நீங்கள் நாணயமாக நல்லவர்களிடம் குத்தகைக்கு விடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லைன்னா குத்தகை விட்டவர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு நீங்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக மேச ராசி என்பதற்கு ஏற்படுத்திவிடும். மேச ராசி என்பதற்கு 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்வரக்கூடிய அந்த 139 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது ஓரளவு உங்களுக்கு சரி, குடும்ப நபர்களுக்கு சரி, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேவையில்லாத பண விரைய செலவுகள் மேச ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டம் குறையும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.